மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஐயா ஐயா வேலையை விட்டு நின்றலான் இருக்கேன் ஐயா. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிற? உனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனையா இல்லை வேலை செய்கிறதுக்கு பிடிக்கலையா? ஐயா அப்படிலாம் இல்லையா, இந்த வேலை தான் எனக்கு சோறு போட்டுச்சு. இங்கே தான் வந்து நான் தொழில் கற்றுக்கிட்டேன். என்னை நீங்கள் நல்லா தான் ஐயா பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்குப்பா வேலையை விட்டுறேங்கிற? அப்படி இல்லையா, சொந்தமாக கடை போடணும்னு ஆசை. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சு. அதான் ஒரு தனியாக கடை போட்டுடலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் இப்போ எதுக்குப்பா? வேண்டாத வேலை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயா அப்படி இல்லையா. வேலை எதுவும் பேசாத, போய் வேலையை பாரு. சரிங்க. என்னங்க வீட்டுக்குள்ள போகாம வெளியிலே நின்றுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று ஓனர்கிட்ட சொந்த கடை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. அதான் ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் அப்படிலாம் பேசினதே இல்லை. அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க சொந்த கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவருக்கு பிடிக்கல. இங்கே பாரு, அவர் அப்படியாப்பட்ட மனுஷன்லாம் இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் கீழே இருக்கிறவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. ஓ அப்படின்னா நீங்க சொந்த கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேனே அவர் சந்தோஷப்பட்டுக்கணும். இப்படி வேணாம்லாம் சொல்லியிருக்க கூடாது. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது? சொந்தமா கடைலாம் ஆரம்பிக்க வேணாமா? சொந்தமா கடை ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கும் மரியாதை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவர்கிட்டலாம் எதுவுமே சொல்ல வேணாம். பேசாம வேலையை விட்டு நின்றுங்க. நம்ம கடை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். ஏய் ஏன் இப்படி பேசுற? அவர் எனக்கு அப்பா மாதிரி. அவர் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா? தொழிலெலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. உடனே எல்லாம் அவர் விட்டு போக முடியாது. ஏங்க நான் தான் சொல்றேன்ல. ஷான், ஐயா வாங்க ஐயா. கௌசி ஐயா வந்திருக்காரு, டீ போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாம்பா. நேற்று உன்னை கடையில் மூஞ்சி காட்டினு தோணுச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஷான், இதில் 1,00,000 ரூபாய் இருக்கப்பா. நீ சொந்தமாக கடை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன், அதனால் இதை வச்சுக்கோப்பா. அடே எப்படிப்பா, சொந்தமாக கடை ஆரம்பிக்கிறதுனா எவ்வளோ செலவாகுன்னு எனக்கு தெரியுமா? நான் கடையில் பேசுறதுனா நீ தப்பாக எடுத்துக்காதப்பா. நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே என் முதலாளி என்னை விடலை. அவர்கிட்ட சண்டை போட்டு தான்ப்பா இந்த கடையை நான் ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. பெருசாக என்ன வருமானம் இல்லை. அந்த மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுதாம்மா நான் நேற்று அப்படி சொன்னேன். அப்புறம் தான்ப்பா யோசிச்சேன், நீ எவ்வளோ நாளைக்கு தான்ப்பா எனக்குள்ளேயே வேலை பார்ப்பேன். நீ நல்லா உனக்கு தொழில் தெரியும், நல்லா வேலை செய்வேன், நீ நல்லா மேலே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கப்பா. அதனால் இது மாதிரி என் பணத்தை வச்சுக்கோ, தொழில் ஆரம்பி. அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடை பார்த்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து அந்த கடையை பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாமா? ஐயா ஏற்கனவே எனக்கு நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் அதை எப்படி திரும்ப செய்ய போகிறேன்னே தெரியலையா. எனக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம்மா. நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உனக்கே வேலை செய்கிறான் பாரு. என் முதலாளி என்னை பார்த்துக்கிற மாதிரி, நான் உன்னை பார்த்துக்கிட்ட மாதிரி நீ அவனை நல்லா பார்த்துக்கணும். தொழிலாளியாக இருந்து ஓனர் ஆனதுக்கப்புறம் ஒரு தொழிலாளியால் தான் இந்த கடை ஓடுறதுன்னு மறந்துடாது. ஒரு தொழிலாளி தான் இந்த கடைக்கு முதுகெலும்பு. சரியா? ஏ கௌசி, என் தம்பி நேத்துல இருந்து ஒரு மாதிரி அமைதியா இருக்கான். என்ன இதெல்லாம் கேட்க மாட்டியா? அதுக்கே என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க? உங்க தம்பி தானே, போய் கேளுங்க போங்க. சும்மா கேட்காத மாதிரி. கேட்டா ஏதாச்சும் சொன்னா தானே. ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சரி இரு, நான் போய் என்னன்னு கேட்கறேன். போய் செஞ்சிருக்க வேண்டியது தானே. டேய் மேல என்ன பண்ற? கீழே வாடா. அண்ணா மேலே வராதீங்கண்ணே, மேலே வந்தீங்கன்னா கீழே குச்சிருவேன். டேய் சரிடா சரிடா, தயவு செஞ்சு கீழே வாடா. எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம்டா. அண்ணா எனக்கு வாழவே பிடிக்கல, எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க. டேய் டேய் கீழே வாடா, எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம்டா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குடா, சரி பண்ணிக்கலாம். நீ கீழே வா. டேய் கொஞ்ச நேரத்தில் எங்களை எவ்வளோ கவலைப்பட வச்சுட்டு பாருடா. என்ன பிரச்சனாலும் சொல்லுடா, பார்த்துக்கலாம். உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம், என்ன ஆச்சுன்னு சொல்ல.
தயவு செஞ்சு சொல்டா. அண்ணே, நீ ஒரு ஆளாவே குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கண்ணே. என் காலேஜ் விஷயம் நீ தான் கட்டுற. சரி, உனக்கு தொந்தரவு பண்ண வேணாம் தான் ஒரு 50,000க்கு லோன் வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் அவனுங்க பாசிங் ஃபீஸ்ன்னு சொல்லி என்கிட்ட ஒரு 20,000 வாங்கிக்கிட்டாங்கண்ணே. நானும் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு பணத்தை கட்டிட்டேன். அப்புறம் திரும்பி வந்து என்கிட்ட 10,000 கேட்டான். என்னால் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ பணம் தரலன்னா நான் 1 லட்ச ரூபா லோன் வாங்கி ஏமாற்றிட்டுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லி மிரட்டுறானே. எந்த பேங்க்ல லோன் வாங்கினேன்? பேங்க்லாம் இல்லைண்ணே, ஒரு ஆப் ஒன்று ஏற்றினேன். ஆப்ல லோன் வாங்கினியா? பேங்க்ல எதுக்கு லோன் கேட்கல? இல்லைண்ணே, இந்த ஆப்பில் போட்டால் லோன் பண்ண சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் 0% இன்ட்ரெஸ்ட் வர சொன்னாங்கண்ணே. டேய், ஒன்று தெரிஞ்சுக்கோனேன். ஒன்று பேங்க்ல லோன் வாங்கு, இல்லைனா லோனே வாங்காத. பேப்பர் ஒர்க் இல்லாமல் யாரும் லோன் தர மாட்டாங்களா? அப்படி லோன் தந்தால் அவங்க ஒரு ஃப்ராடுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லு. காசு வேணும்னா எங்ககிட்ட கேட்க வேண்டியது தானே? உனக்கும் சேர்த்து தானே சம்பாரிச்சிட்டு இருக்கோம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உயிர் போனால் திரும்ப வருமா? காசு ஏதாச்சும் பண்ணி ரெடி பண்ணிடலாம்டா. தயவு செஞ்ச மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காத. சரிண்ணே. அந்த லோன்கார மேலே கேஸ் போட்டுடலாம். இனிமேல் அவனை மிரட்ட மாட்டான். காலேஜ் பசங்களாம் பார்த்து தான் ஏமாற்றுவாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி ஏதாச்சும் இடத்துல லோன் வாங்குறேன்னா அந்த இடம் கரெக்டான இடமா பார்த்து வாங்கு. தயவு செஞ்சு இனிமேல் ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுடா. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வாழ்றது ஒரு தடவை தான். எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். புரியுதா? இனி இந்த மாதிரி முட்டாள்தனமாக முடிவு எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறான். சத்தியமாக அந்த மாதிரி எந்த முடிவு எடுக்க மாட்டேண்ணே. ஏங்க, நம்ம ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது? நம்ம ஏண்டி கார் வாங்கணும்? நம்மகிட்ட தான் ஒரு ஸ்கூட்டி இருக்குது, பைக் இருக்குது. அது போதாதா? எவ்வளோ நாளைக்குங்க நம்மளும் 2 வீலர்லேயே போகிறது? நம்மளும் கார் வாங்கி சொகுசாக போக வேணாமா? கடைசி வரைக்கும் இந்த வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? எங்கள் அக்கா புருஷனை பாருங்கள், கார் வாங்கினதுலேருந்து எவ்வளோ பந்தாவாக ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஏண்டி, இவ்வளோ நாள் என்னை கார் வாங்க சொல்லி நீ தொல்லையே பண்ணதில்லை. உங்கள் அக்கா புருஷன் கார் வாங்கிட்டான்னு சொன்ன உடனே என்னைய கார் வாங்க சொல்கிற? இங்கே பாரு, கார் நமக்கு தேவையான்னு பார்த்து வாங்கணும். அதை விட்டு அடுத்த வாங்கினான்லாம் என்னால் வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ கார் வாங்கினா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இங்கே பாரு, கார் வாங்குறதுலாம் என்கிட்ட காசு இல்லை. உங்கள் அக்கா புருஷன் என்கிட்ட காசு இருக்குது, அதனால வாங்குறான். காசு இல்லைன்னா இஎம்ஐல வாங்குங்க. ஏன் உங்களுக்கு கார் வாங்கி பந்தாவாக இருக்கணும்னு ஆசை இல்லையா? இங்கே பாரு, எனக்கும் கார் வாங்கி பந்தாவாக இருக்குன்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்குன்னு உங்கள் அக்கா புருஷன் மாதிரி பந்தாவாக இருக்குன்னு ஆசையே இல்லை. புரியல. உங்கள் அக்கா புருஷன் என்ன அவன் சம்பாரிச்ச காசுல கார் வாங்கினா? உங்கள் அப்பா வரட்சனே கொடுத்த காசுல தானே கார் வாங்கினா? உங்களுக்கும் தானே எங்கள் அப்பா 25 லட்ச ரூபாய் பணமும் 30 பவுன் நகையும் தரேன்னு சொன்னாரு. நீங்கள் தானே வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அது மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கார் வாங்கியிருக்கலாமா? ஏய், ஒரு ஆம்பளையா இருந்துட்டு வரதட்சணை வாங்குறதுலாம் அசிங்கண்டி. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அன்னைக்கு நடக்கிற கல்யாண செலவுலேருந்து அவள் வீட்டுக்கு போட்டு வர ட்ரெஸ் வரைக்கும் புருஷன் வாங்கி கொடுத்தாதான் இருக்கணும். ஏங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாண நாள் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இந்த கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு எத்தனை பொண்ணோட ஆசை தெரியுமா? எங்க அக்காவை எடுத்துக்கோங்க, எவ்வளோ கிராண்டா கல்யாணம் பண்ணாங்க. அது மட்டும் எப்படி முடிஞ்சு? ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து பாதி காசு, எங்க வீட்டிலேருந்து பாதி காசு போட்டாங்க. அதனாலதான் அவ்வளோ கிராண்டா கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் கூட காசு வாங்கவே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க. சொந்தக்காரங்க முன்னாடி கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கும்போது வயிற்றுச்சல் பட்டும் நம்ம கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுறவங்க தானே இந்த சொந்தக்காரங்க. இவங்க முன்னாடி பந்தாவா இருக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுலாம் வேஸ்ட் பண்ணுமா? இந்த பாரு, நம்ம கல்யாணத்தை சிம்பிளா பண்ணதுனால தான் பேங்க்ல 5 லட்சம், வீட்டில் ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ்னு வாங்கி போட்டிருக்கோம். சரி, கல்யாணம் தான் கிராண்டா பண்ணல, அட்லீஸ்ட் அவங்க கொடுக்குற வரதட்சணையாச்சும் வாங்கியிருக்கலாம்ல. அது மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நம்ம கஷ்டப்பட்டுருக்கவே தேவையில்லை. உங்க அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும்? எப்போ ரிட்டையர் ஆகுறாரு? இந்த மார்ச் வந்தா 54. அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட். உங்க அப்பா உங்க அக்கா புருஷனுக்கு எவ்வளோ வரதட்சணை கொடுத்தாரு? 40 பவுன் நகை, 25 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. அப்போ உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு மட்டும் உங்க அப்பா 70 பவுன் நகை, 50 லட்ச ரூபா பணம் சேர்த்து வச்சிருக்காரு. இதை சம்பாதிக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தெரியுமா? எல்லா பணத்தையும் உங்க கல்யாணத்துக்கும் வரதட்சணையுமே கொடுத்துட்டா உங்க அப்பா வயசான காலத்துல என்ன பண்ணுவாரு? இந்த வயசுல உங்க அப்பாவால வெளில வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியுமா? முடியாதுங்க. முடியாதுல்ல. நான் வரதட்சணை வாங்காம இருக்கிறதுனால தான் அந்த பணத்தை அவங்க பேங்க்ல போட்டு இன்னைக்கு வரைக்குமே யார்கிட்டயும் கையேந்தாம இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. பெத்தவங்க பொண்ணு கல்யாணத்துக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசி காலத்துல என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நான் யோசிக்காம என்னென்னவோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இப்போ புரியுதா? வரதட்சணை வாங்குறதுலாம் ஒரு ஆம்பளைக்கு அழகல்டி. இந்த வரதட்சணைன்ற ஒரு சின்ன விஷயத்தினால எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை அழிய தெரியுமா? வரதட்சணை வாங்காம வர்ற பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறவன் தான் ஒரு ஆம்பளை. புரியுதா?
புரியுதுங்க. ஷான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷான். பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்கார்ல, ஆமா, அவர் தவறிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா ஷான், நானே கடைக்கு போயிட்டு வரும்போது தான் பார்த்தேன். நேத்து கூட மனுஷன் நல்லா தானே இருந்தாரு. இல்லை ஷான், அவரே அவர் உயிரை எடுத்துக்கிட்டாராம். அவர் ஏன் இப்படி பண்ணணும்? அவரு கூட கடன் தொகைலாம் நிறைய இருந்துச்சுல்ல? ஆமா ஷான், பேங்க்ல இருந்து கூட அவர் வீட்டுக்கு அடிக்கடி பார்க்க வருவாங்க. எல்லாம் ஓகே இருக்கு சார். நீ ஒரு டைம் மட்டும் போட்டுருங்க. தம்பி, இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம் சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தம்பி, ஏற்கனவே இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா? இல்லை சார், எப்பவுமே அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படலை. ஏன் கௌசி? அவர் ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுக்கணும்? அதான் கௌசி, எனக்கும் ஒன்றும் புரியல. நினைச்சாலே தலை சுத்துது. சார், இங்கே ராம்ங்கிறது நான் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்திருக்கேன். அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் முடிக்கணும் சார். ராம் சாரோட வீடு பக்கத்து வீடு. ஐயோ ஷான், அப்பா ஏதோ லெட்டர் எழுதிருக்காது, என்னன்னு படி ஷான். என்னை மன்னிச்சிருப்பா. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியாம போயிடுச்சு. என்னால் நிறைய கடன். எனக்கு நீங்கள் கஷ்டப்படுறது சுத்தமாக பிடிக்கல. சோலை, நான் உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. நான் வேலை செய்யும் போது இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருக்கேன். அது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும்பா. அதை வச்சு கடனெல்லாம் அடைச்சிக்கலாம். அடைச்சது போக மிச்ச அமௌண்ட் இருக்கும். அதை உன் கை செலவுக்கு வச்சுக்கோப்பா. நான் இதுக்கு மேலே யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல. என்ன மன்னிச்சிருப்பா. சோலை, நேரத்துக்கு சாப்பிடுப்பா. உடம்ப பார்த்துக்கப்பா. நம்ம உயிரை எடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கிட்டுமே இல்லை. ஏன், அது நமக்கு கூட இல்லை. எந்த பிரச்சனையானாலும் இந்த மாதிரி தயவு செஞ்சு முடிவு எடுத்துடாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. வாங்க சார், அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா? குழந்தை வரல? குழந்தைலாம் இன்னும் பிறக்கல மேடம். சார், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போடுறதில்ல. நீங்கள் போயிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க. ப்ரெக்னெண்ட்டா? எனக்கு தான் கல்யாணமே ஆகலை மேடம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கூலுக்கு நிறைய அட்மிஷன் வர்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சார் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். மேடம், நான் சொல்கிறத ஒரு 2 நிமிஷம் கேளுங்க மேடம். அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரி சொல்லுங்கள். மேடம், நீங்கள் எனக்கு கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிறக்கிற 2 குழந்தைங்களையும் உங்கள் ஸ்கூலில் LKGலேருந்து 12th வரைக்கும் படிக்க வைக்கிறேன் மேடம். யார் சார் நீங்கள்? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கிளம்புங்க. பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. நான் என்ன மேடம் தப்பாக சொன்னேன்? நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் நிறைய கிடைக்கும்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சார், இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையா? மேடம், நீங்கள் மட்டும் புக்கு, ஷூ, யூனிஃபார்மு, பேக்லாம் நீங்கள் சொல்கிற கடையில் வாங்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. மேடம், நீங்கள் இந்த ஐடியாவை உங்கள் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போங்க. நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணு மட்டும் சொல்லுங்கள். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு 100% ஆஃப் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அட்மிஷன் எந்த அளவுக்கு ஃபுல் ஆகுதுன்ட்டு. மேடம், நீங்கள் வாங்குற அட்மிஷன் ஃபீஸை விட 3 மடங்கு அதிகமாக புரோக்கர் கமிஷன் வாங்கலாம். சார், வாட்ச்மேனை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீங்களே ரூமை விட்டு வெளியே போயிருங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் மேடம். இந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணது பசங்களுக்கு படிப்பு சொல்லி தரவா இல்லை காசு சம்பாதிக்கவா? சார், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எஜுகேஷனை ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிரைவேட் ஸ்கூல்லாம் என்னைக்கு மேடம் எஜுகேஷனை சர்வீஸாக பண்ணியிருக்கீங்க? காசு சம்பாதிக்கிற கம்பெனியாக தானே நடத்துறீங்க. அது எப்படி மேடம்? நீங்கள் சொல்கிற கடையில் தான் போய் நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கணும், பேக் வாங்கணும், ஷூ வாங்கணும். ஏன் வேறு கடையிலாம் வாங்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தை இந்த ஸ்கூலில் சேருங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் சொல்கிறேன்.
ஏன் உங்கள் ஸ்கூலில் சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? ஆமாம் சார். அப்படின்னா என் பொண்ணு இங்கே தான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளோட கிளாஸ் டீச்சரு அவங்க சொல்கிற கடையில் தான் ஷூ பேக் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற கடையெல்லாம் ரொம்ப பெரிய கடையாக இருக்குது மேடம். என்னால் அவ்வளோ காசுலாம் கொடுத்தா இங்கே வாங்கி கொடுக்க முடியாது. அதே ஷூவை என்னால் ஒரு நார்மல் கடையில் வாங்கி கொடுக்க முடியும் மேடம். ஆனால் அவங்க டீச்சர் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட வந்து அழுகுறா மேடம். எங்கள் சேவிங்ஸ்லாம் இதிலே கரைஞ்சு போயிடுது மேடம். உங்களை ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்குறேன் மேடம், ஸ்கூலை பணம் சம்பாதிக்கிற இடமா பார்க்காதீங்க. என் பொண்ணை இங்கே படிக்க அனுப்பியிருக்கேன் மேடம். என்னால் என் வசதிக்கு எங்கே வாங்கி கொடுக்க முடியுமோ அங்கே தான் வாங்கி கொடுக்க முடியும். இன்னொரு வாட்டி நீங்கள் சொல்கிற கடையில் தான் வாங்கணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நான் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு மேடம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய செலவு இருக்குன்னு எங்களுக்கு புரியுது மேடம். பேரண்ட்ஸ் நாங்களும் இங்கே அதிக ஃபீஸ்ன்னு தெரிஞ்சு தான் கொண்டு வந்து பிள்ளைங்களை சேர்க்குறோம். ஃபீஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அதிகமாக காசு வாங்குறீங்க பாருங்க, அதுதான் மேடம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி சார். மேடம், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே எஜுகேஷனை காசு சம்பாதிக்கிற ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸாக பார்க்குறீங்களே தவிர யாருமே அதை ஒரு சர்வீஸாக பார்க்க மாட்டீங்க மேடம். தயவு செஞ்சு இனிமேல் எல்லாரும் சர்வீஸாக பாருங்க மேடம். இங்கே பார், என்னால் 150 ரூபா தான் தர முடியும். நீ ஆட்டோ ஓட்டே இல்லை பிச்சை எடுக்கிறியா? மேடம், காசு கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அது எதுக்கு இப்படி மரியாதைலாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருக்க அண்ணா நகர்லேருந்து வரதுக்கு 200 ரூபா கேட்குற, அப்புறம் உன்னை எப்படி பேசுறது? மேடம், வர வழி நீங்களே பார்த்தீங்க தானே, எவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் செஞ்ச வேலைக்கு தான் மேடம் கூலி கேட்குறேன். படித்தவங்க நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க? நீ சாதாரண ஆட்டோ டிரைவர், நீ என்ன எதிர்த்து பேசுறியா? நான் BE கிராஜுவேட், படிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? புடி, என்னால 150 ரூபா தான் தர முடியும். பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த ட்ரிப்பு ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுறது, அதனால பவர் ஆஃப் ஆகுது. அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இருங்க, எலக்ட்ரிஷியன் வர சொல்றேன். எலக்ட்ரிஷியன்லாம் வேண்டாமா? அவன் இதை பார்க்கறதுக்கு 500 ரூபா கேட்பான். தேவையில்லாத செலவு, நானே பார்க்குறேன். பா, சொன்னா கேளுங்கப்பா. இரும்மா, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைம்மா. இதை மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் சரியாயிடும். பா, பா, என்னாச்சுப்பா? பா, எழுந்துருங்கப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. யாராச்சும் இருக்கீங்களா? அப்பா, அப்பா, அப்பா எழுந்துருங்கப்பா. பா. மேடம், என்னாச்சு? எங்க அப்பாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சுங்க. ஹாஸ்பிட்டல் போலாம், ஆட்டோ எடுக்கிறீங்களா? மேடம், ஹாஸ்பிட்டல் போகிறதுல டைம் இல்லை மேடம். நான் சொல்கிறத பண்ணுங்க, அவர் கை கொஞ்சம் தேய்ங்க. சார், சார். அப்பா, அப்பா. சார். அப்பா. மாடி கௌஷி. சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, பயப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் அப்பா உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. அட விடுங்க, அதான் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. ஆட்டோ தான் ஓட்டுறீங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது? மேடம், நான் ஒரு MBBS ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மேடம். என்ன சொல்கிறீங்க? MBBS படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி ஆட்டோ? மேடம், என் லட்சியமே நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தான். இந்த ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் நான் பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இது என் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீ மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் MBBSக்கு படிக்கிறீங்கன்னு தெரியாமல் உங்களை தப்பாக பேசிட்டேன். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம எங்கள் அப்பா உயிரே காப்பாற்றிருக்கீங்க. நான் டாக்டராக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ மரியாதையை பேசுகிறீங்களே மேடம். இங்கே தேவைக்காக வேலை செய்கிறவங்கள விட அவங்க லட்சியத்தை நோக்கி ஓடுறதுக்காக வேலை செய்கிறவங்க தான் அதிகம். அதுவும் இல்லாமல் நம்ம ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும்னா அதுக்கு அவங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை மேடம். மரியாதைன்றது அடிப்படையான விஷயம். அது ஒருத்தவங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலாலும் சரி அவங்களுக்கு கரெக்டாக மரியாதை கொடுத்து பழகணும் மேடம். இனிமேல் வச்சு இப்படி பண்ணாமல். சரிங்க மேடம், நான் வரேன். சரிங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என் பையனுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, நான் அவனை அப்படி வளர்க்கல. அது உங்கள் பையன் சொல்லட்டும். டாக்டர், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்பப்போ குடிப்பேன் டாக்டர். குடிப்பியா? எத்தனை பழக்கம்? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? டாக்டர், நான் அவனை அப்படிலாம் வளர்க்கல டாக்டர். இனிமேல் ராத்திரி 8 மணிக்குள்ள நீ வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா நீ புள்ளையே இல்லை, புரியுதா? சார், இப்படி நீங்கள் அவரை திட்டுறதுனாலலாம் சரியா போகாது. அவருக்கு வந்திருக்கிறது ஃபேட்டி லிவர். அவரோட கல்லீரல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கு. நம்ம நாட்டில் இப்போ நிறைய பேருக்கு இது வந்துட்டு இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம் சார், உங்கள் பையனோட வாழ்க்கை முறை தான் இதுக்கு காரணம். இப்போலாம் குடிக்காதவங்களுக்கு கூட இது வருது.
ஷான், நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? ஒரு 10 மணிக்கு சாப்பிடுவேன் டாக்டர். பாத்தீங்களா, 10 மணிக்கு சாப்பிடுவீங்க, சாப்பிட்டது உடனே தூங்கிடுவீங்க, அப்புறம் செரிமான பிரச்சனை தான் வரும். சரி, என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? டாக்டர், எனக்கு தெரிஞ்சு அவன் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும், அதான் சாப்பிடுவான். டாக்டர், சிக்கன் ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவேன் டாக்டர். சிக்கன் ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடுங்க. என்னென்ன பழக்கம் இருக்கு? டாக்டர் காப்பாற்றுங்க டாக்டர். சார், அடிக்காதீங்க சார். உங்க பையன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன சாப்பிட்றாரு, எப்போ சாப்பிட்றாருங்கிறதான் பிரச்சனையே. உங்க பையன் குடிக்கிறாரு, அன்டைம்ல சாப்பிட்றாரு, இதெல்லாம் தான் ஃபேட்டி லிவர் வரதுக்கு காரணமா இருக்கு. அப்புறம் ஷான், முக்கியமான விஷயம், மார்னிங் எக்ஸசைஸ் பண்றீங்களா? டாக்டர், காலையில் 6:30 மணிக்கு அவளை எழுப்பிட்டு நான் வாக்கிங் போயிடுவேன். வீட்லேயே ஏதோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான். என்ன ஷான், எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? டேய் ஷான், ஷான், மணி 6:30 ஆச்சுடா, எழுந்துடுறான், எக்ஸசைஸ் பண்ணு. நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. போயிட்டாரா? இவன் இப்படி இருப்பான் நான் நினைக்கவே இல்லை டாக்டர். நான் நல்லா வளர்த்தேன்னு நினைச்சுட்டு இருக்கேன். இவன் தருதே இல்லையா இப்படி இருப்பான்னு சத்தியமா நான் நினைக்கல டாக்டர். சார், கவலைப்படாதீங்க சார். உங்க பையனுக்கு வந்திருக்கிறது கிரேட் 1 ஃபேட்டி லிவர் தான். கரெக்டான டைம்ல சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாலே சரியா போயிடும். இதுக்கு மெடிசன்லாம் தேவையில்லை. அப்போ என் பையனுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை டாக்டர்? அவரோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே சரியா போயிடும். அப்படி இல்லைன்னா கிரேடு 2, கிரேடு 3 இப்படி போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. சரி டாக்டர். டேய், டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு இல்லை? இனிமையாக ஒழுக்க உருப்படியாக இனிமேல் ஃபேட்டி லிவர் உனக்கு வந்துச்சு, நானே உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன். உங்க பையன் மட்டும் இல்லை சார், இப்போ இருக்க எல்லா பசங்களும் இப்படிதான். கண்ட டைம்ல சாப்பிட்றாங்க, நிறைய குடிக்கிறாங்க. இதனால எவ்வளோ நோய் பரவிட்டு இருக்கு தெரியுமா? ஆரோக்கியமா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்புறம் இனிமே குடிக்காதீங்க. குடிச்சிங்கன்னா இன்னும் சிவியர் ஆயிடும். புரியுதா? புரியுதா இல்லையான்னு சொல்லேன்டா. டாக்டர், இது புரியுது டாக்டர். இனிமேல் நான் கரெக்டாக சாப்பிட்டு நான் ஒழுங்காக ஹெல்த்தியாக இருக்கேன் டாக்டர். சபரி சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ஷான். சார், வயசு வேறு ஏறிட்டே போகுது சார். வீட்டில் வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனையாக இருக்குது சார். என்ன ஏன்ட்ட கேட்குறீங்க? ஆஃபீஸில் மேரிடான பர்சன் நீங்கள் மட்டும்தான். அவளோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னா என்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்? உங்கள் சஜஷன் என்ன சார்? அவனோட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நாளைக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே சார், நாளைக்கு லீவு சார். ஓ, அப்போது நாளைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. ம், ஓகே சார். மேடம், சபரி சார் இல்லையா? நான் ஷான், அவரோட ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். சொன்னாரு, மொட்டை மாடியில் இருக்கார். நீங்க போய் பாக்குறீங்களா? ஓகே. ஹாய் சார், என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? ஷான், ஒரு ஊசி ஒன்று கீழே வந்துச்சு, அதை தேடிட்டு இருக்கேன். ஊசி தானே சார், போனால் போயிட்டு போகுது. ஒரு நிமிஷம். கௌசி, என்னங்க? ஒரு ஊசி ஒன்று கீழே விழுந்துச்சு, ஃபோனில் டார்ச் அடிச்சு அது தெரியா? சரிங்க. இந்த பக்கம் பாரு, இங்க பாரு. இங்க பாரு. சரிங்க, கண்டுபிடிச்சிடலாம். சார், நான் கேட்டதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் கிளம்புறேன் சார். ஷான், என்ன பதில் கிடைச்சிச்சு? நீங்கள் 2 பேரும் லூசுன்ற பதில் கிடைச்சிருச்சு சார். இவ்வளோ வெயில் அடிக்கும் போது யாராச்சும் டார்ச் போட்டு ஊசியை தேடுவாங்களா சார்? ஷான், நேற்று என்கிட்ட கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு தான் ஆன்சர். உங்களுக்கு எந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு எனக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்க தான் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே பண்ணுவாங்க. அதே மாதிரி அவள் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை அப்படியே கேட்கணும். அதுதான் உண்மையான ட்ரஸ்ட். ஒரு நல்ல ஒய்ஃபுங்கிறவ ஹஸ்பண்ட் சொல்கிறத அப்படியே கேட்கணும். அதே மாதிரி இப்போ நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறத அப்படியே கேட்கணும். இவ்வளோ மொட்டை வெயிலில் கூட டார்ச் அடித்து ஊசியை தேடின உடனே அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு அவள் யோசிச்சுருந்துருப்பா.
ஆனால் என்கிட்ட வந்து ஒரு வாரத்தை கூட கேட்கல பார்த்தீங்களா? நான் சொல்கிறத அப்படியே பண்ணால. அதுதான் அவளுக்கு என் மேலே இருக்க நம்பிக்கை. கல்யாண லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் தான் ரொம்ப முக்கியம். என்ன கௌசி? அவர் என்ன கேட்டாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும். அது எனக்கு தெரியும். நான் மட்டும் இல்லை, புருஷனை நம்புற எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க. கரெக்டு மேடம். இதே வேற யாராவது இருந்திருந்தா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலையே. அவள் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம கண்மூடித்தனமாக அப்படியே பண்ணுருவேன். அதான் எங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்து நான் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் என் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஷான், ஒன்று மட்டும் மறந்துடாத. கல்யாண லைஃப்பில் லவ் அண்ட் கேர் எவ்வளோ முக்கியமோ அதை விட நீ அவளை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற, அவளோட ஃபீலிங்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறங்கிறது ரொம்ப முக்கியம். சரி சார், நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ சார். மொத்த பில்லு இதில் இருக்க மேடம். மொத்தம் 30,000 ரூபா மேடம். என்ன சார், இந்த தடவை 10,000 ரூபாய் அதிகமாக இருக்கு? ஆமாம் மேடம். சரி, நீங்கள் போங்க. மேடம், சொல்லுங்கள் சார். மொத்தம் 20,000 ரூபா பில்லு மேடம். அப்புறம் ஏன் 30,000 ரூபாய் பில் போட்டு கொடுத்துருக்கீங்க? அது வந்து மேடம், ராம், நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு புதுசு தானே. நம்ம ஆஃபீஸ்லாம் எப்போவுமே ரெகுலராக ஒரு கடையில் போய் பொருள் எடுப்போம். அந்த கடையில் எவ்வளோ பில்லு வந்தாலும் எக்ஸ்ட்ரா 10,000 பில் போட்டுருங்க. வர்ற காசில் எனக்கு 70, உங்களுக்கு 30. என்ன சொல்கிறீங்க சார்? என்ன சார் சொல்கிறீங்க? ராம், ஷாக் ஆகாதீங்க. இதெல்லாம் இங்கே சகஜம். இவங்களுக்குலாம் நேர்மையாக வேலை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்படி வர காசில் நம்ம கொஞ்சம் வருமானத்தை பார்த்துக்க வேண்டியது தானே. சார், அதெல்லாம் தப்பு சார். என் மனசாட்சி எனக்கு ஒத்துக்காது. இங்கே பாருங்கள், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்றதுக்காகலாம் என்னால் பணம் பார்க்காம இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத செய்யுங்க. சார், நீங்கள் தப்பு பண்ணுறது இல்லாமல் என்னை தப்பு பண்ண சொல்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? யோ, நான் சொல்கிறத பண்ணியா? நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணலன்னு வையேன், அந்த பணத்தை நான் எடுத்துட்டு மேடம்கிட்ட நீ தான் அந்த காசை எடுத்தேன்னு சொல்லி உன்னை வேலையை விட்டுக்கிங்க. வயசான காலத்தில் வேலையெல்லாம் என்ன பண்ணுவேன்? என்ன யோசிக்கிற? சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். இதான் மேடம் நடந்தது. நான் உங்ககிட்ட சொன்னால் என் வேலை போயிடுன்னு சொல்கிறாரு. சொல்லாமல் இருந்தா என் மனசாட்சி என்னை சும்மா விடாது. சார், அங்கே நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன மேடம் சொல்கிறீங்க? இது நான் உங்களுக்கு வச்ச சின்ன டெஸ்ட் தான் சார். என்ன சார் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சவங்கலாம் அங்கே ஒரு பில்லு, என்கிட்ட வரும்போது ஒரு பில்லு கொடுத்து நிறைய காசு அடிப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக டெஸ்ட் வச்சோம். ஏன் சார், நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காசு அடிச்சிருக்கலாமே சார். நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். எனக்கு பார்டரில் முதல்ல கற்றுக் கொடுத்ததே டிசிப்ளின். எங்கே வேலை செஞ்சாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு என் கடைசி காலம் வரைக்கும் என் சொந்த காலில் நிற்கணும் தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். மேடம், நான் உங்களுக்கோ இந்த வேலைக்கோ உண்மையாக இருப்பேனோ இல்லையோ, என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருப்பேன். நான் எதுக்கு பயப்படுறேனோ இல்லையோ, என் மனசாட்சிக்கு நான் பயப்படுவேன். உண்மையாக வேலை செய்வேன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நான் இப்போவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சார், உங்களை மாதிரி ஒரு ஆள் நம்ம கம்பெனி கிடைச்சதுக்கு நாங்கள் தான் பெருமைப்படணும். இனிமேல் நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பாருங்கள். சரி மேடம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.